மே 20, 2025 மேகாலயால இருக்கக்கூடிய ஷீலாங் ஏர்போர்ட்டுக்கு ஒரு கப்பிள்ஸ் வந்து இறங்குறாங்க. ஏர்போர்ட்ல இறங்கின அவங்கள அந்த ஒட்டுமொத்த ஏர்போர்ட்ல இருந்த நபர்களும் ஒரு மாதிரி மேலிருந்து கீழே வரைக்கும் பாக்குறாங்க. காரணம், கை காலுன்னு உடம்பு முழுக்க நகையா போட்டுக்கிட்டு கிராண்டான ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ராஜா ராணி மாதிரி வித்தியாசமா அந்த ஏர்போர்ட்ல அந்த ஹனிமூன் கப்பல் நடந்து போறாங்க. அண்ட் இந்த கப்பலுக்கு சமீபமா, சரியா சொல்லணும்னா கடந்த மே 11 பிரம்மாண்டமான திருமணம் நடக்குது. திருமணம் மட்டும் இல்லைங்க, ரிசப்ஷன், சங்கீத்னு எல்லாத்தையும் பிரம்மாண்டமா நடத்தி இப்போ ஹாப்பியா ஹனிமூன் போற இந்த கப்பல் ராஜா ரகுவன்ஷி, அவருடைய புது மனைவி சோனம். இவ்ளோ ஹாப்பியா சந்தோஷமா மே 20 ஹனிமூன் போன கப்பல் கடைசியா அவங்க குடும்பத்தோட மே 23 ஒரு போன் கால் பேசுறாங்க. அதுதான் அவங்க கடைசியா பேசின போன் கால். அதன் பிறகு அவங்களுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப். சந்தோஷமா ஹாப்பியா கல்யாணம் முடிஞ்சு போன பசங்க என்ன ஆச்சு என்று பதறிய குடும்பம் உடனே ராஜாவுடைய அண்ணனையும் சோனனுடைய அண்ணனையும் ஷீலாங்குக்கு அனுப்பி ஹனிமூன் போனவங்களுக்கு என்ன ஆச்சு என்று தேட ஆரம்பித்தார்கள். மே 26 ஈஸ்ட் சௌஹாரா போலீஸ் ஸ்டேஷனில் இவர்களை காணவில்லை என்ற கம்ப்ளைண்டை பதிவு செய்கிறார்கள். இப்போது களத்தில் இறங்கிய போலீஸ் ஆரம்பத்தில் சௌஹாரா என்ற டூரிஸ்ட் விசிட் பண்ற பிளேஸ்ல விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு ராஜா அண்ட் சோனம் தங்கியிருந்த நோங்கிரியா அப்படிங்கிற ஹோம் ஸ்டேல விசாரணைய நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்த சிசிடிவில இவங்க 2 பேரும் ப்ளூ கலர் டிவா ஸ்கூட்டர்ல ஷீலாங் மலையை நோக்கி போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. போலீஸுடைய விசாரணை ஷீலாங்குடைய முக்கியமான வெய் சவுடாக் கார்க்ன்ற பகுதியில தொடருது. குறிப்பா ட்ரோனை பயன்படுத்தி ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடுறாங்க. அந்த தேடல்ல ராஜா ரகுவன்ஷியோட ரெயின்கோட் ஒண்ணு அந்த பள்ளத்தாக்குல இருந்து கைப்பற்றப்படுது. அதோட கூடவே ஜூன் 2 ஒரு அழுகிய சிதைந்த உடல் அந்த பள்ளத்தாக்குல இருந்து எடுக்கப்படுது. முகம் கூட தெரியாத அழுகிய உடல் ராஜா ரகுவன்ஷியோடதுன்னு அதுல இருந்த டாட்டூ மூலமா உறுதிப்படுத்தப்படுது. தலையில பலமான முறையில அடிச்சே கொல்லப்பட்டிருக்கான் ராஜா ரகுவன்ஷின்னு தெரியுது. அண்ட் இங்கதான் மிஸ்ஸிங் கேஸ் மர்டர் கேஸா மாறுது. ராஜா இறந்த அதே இடத்துல அவருடைய மனைவியின் உடலையும் போலீஸ் தேடுறாங்க. ஆரம்பத்துல 2 பேரையும் பணத்துக்காக கொலை பண்ணி இருப்பாங்க. ராஜா இங்க இறந்திருந்தா சோனமும் இங்கதான் இறந்து கிடக்கணும்னு அவளுடைய உடலையும் போலீஸ் அந்த பள்ளத்தாக்குல தேடுறாங்க. ராஜாவோட உடல்ல இருந்த செயின், மோதிரம்னு தங்க நகைகள் எல்லாமே பறிபோயிருக்கு. பணத்துக்காக தான் ராஜா ரகுவன்ஷி இறந்திருப்பாருனோ சோனமும் இதனால கொல்லப்பட்டிருக்கலானும் முதல்ல போலீசார் நினைக்கிறாங்க. ஆனா எங்க தேடியும் சோனத்துடைய உடல் கிடைக்கல. சோனம் எங்க போயிருக்கானோ போலீஸுக்கு தெரியல. இப்போ இவங்களுடைய மொபைல் போன் மூலமா இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க போலீஸ். சோனமுடைய போன்ல இருந்து சஞ்சய் வர்மா அப்படின்ற நபருக்கு கிட்டத்தட்ட 230 தடவைக்கு மேல போன் போயிருக்கு. யார் இந்த சஞ்சய், ஏன் அவன்கிட்ட இத்தனை வாட்டி பேசி இருக்கா சோனம் அப்படின்னு போலீஸுக்கு ஏகப்பட்ட கேள்விகள். ஆனா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய சோனம் எங்க போனான்னு போலீஸ் வலை வீசி தேடுறாங்க. சோனம் தான் இது பின்னாடி இருப்பாளோன்னு யோசிக்கிற அளவுக்கு போலீஸ்க்கு அடுத்தடுத்து பல தடயங்கள் கிடைக்குது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க தங்கியிருந்த ஹோம் ஸ்டேல கைப்பற்றப்பட்ட சூட்கேஸ்ல சமீபமா கல்யாணமான சோனத்துடைய தாலியும் மோதிரமும் கைப்பற்றப்படுது. திருமணமாகி ஒரே மாசத்துல ஒரு பெண் தாலியையும் மோதிரத்தையும் கழட்டி வச்சுட்டு போவாளான்னு போலீஸோடைய சந்தேக பார்வை சோனம் பக்கம் திரும்புது. மேகாலயாவோட சுற்றுலா வழிகாட்டியா இருந்த ஆல்பர்ட் படேன்றவர் தான் இந்த தம்பதிய கடைசியா பார்த்திருக்காரு. ராஜா ரகுவன்ஷி, சோனம் இவங்க 2 பேரும் மெவ்லாகியா பகுதிய உள்ள நோங்கிரியாட்ன்ற இடத்துக்கு கடைசியா போயிருக்காங்க. நோங்கிரியாட் இரட்டை அடுக்கு பாலம் பிரபலமான சுற்றுலா தலமா இருந்திருக்கு. ஆல்பர்ட் படே அவங்கள நோங்கிரியாட் அழைத்து செல்ல முன்வந்தப்போ அவங்க அதை மறுத்துட்டு
வேற ஒரு வழிகாட்டியிட்ட சென்றதா சொல்லப்படுது. அன்னைக்கு தினமே ராஜா ரகுவன்ஷியும் சோனமும் காணாம போயிருக்காங்க. அப்பதான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற காசிப்பூர் அப்படின்ற பகுதியில இருந்து ஒரு ரோட் சைட் டாபால இருந்து போன் கால் ஒண்ணு வருது. சோனமுடைய அண்ணன் அந்த போன் காலை எடுக்கிறான். அண்ட் அதுல நான் என் புருஷனை கொல்லல, என்ன நம்புங்கன்னு திரும்பி திரும்பி ஒரு குரல் சொல்லுது. ஆமாங்க, அது வேற யாரும் இல்ல, ஆரம்பத்துல போலீஸ் இறந்துட்டதா நினைச்சு இப்போ சந்தேகத்தின் பேர்ல தேடிட்டு இருக்க கல்யாணமாகி ஹனிமூன் போன புது மனைவி சோனம் தான் அது. இப்படி ஒரு போன் கால் வந்ததும் போலீஸ் அவளை செல்போன் டவர் சிக்னல் மூலமா ட்ரேஸ் பண்ணி கால் வந்த அந்த இடத்துல இருந்து ஜூன் 8ஆம் தேதி கைது பண்றாங்க. இப்போதான் அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. சோனமுடைய குடும்பம் பிளைவுட் பிசினஸ் பண்றவங்க. இந்த பிசினஸ குடும்பமா எல்லாரும் சேர்ந்துதான் நடத்தினாங்க. சோனமுடைய அப்பா ஆரம்பிச்ச இந்த பிசினஸ சோனம் அவளுடைய அம்மா அண்ணன்னு குடும்பமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ்ல இவங்களுக்கு துணையா வேலை பார்த்தவன் தான் ராஜ் குஷ்வகா அப்படின்ற 21 வயது அக்கவுண்டன்ட். இந்த ராஜ் குஷ்வகாவும் சோனமும் திருமணத்துக்கு முன்னாடியே காதல் பண்ணி இருக்காங்க. இந்த காதல சோனமுடைய அம்மா கிட்ட சோனம் சொல்லி இருக்கா. ஆனா அந்த பையன் சோனமை விட 4 வயசு சின்ன பையன், ஸ்டேட்டஸ் கேஸ்ட்ல நம்மளை விட கீழே இருக்காங்கன்னு சொல்லி நல்ல பிசினஸ் மேனா ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ராஜா ரகுவன்ஷிக்கு சோனம பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சோனத்துடைய குடும்பம். எல்லாத்தையும் மீறி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல, என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு ஆரம்பத்திலேயே தன்னுடைய அம்மாவை மிரட்டின சோனம் திருமணத்துக்கு முன்னாடியே இந்த கொலை திட்டத்தை தீட்டி இருக்கா. அதாவது இந்தூர்ல பிப்ரவரி மாதம் நிச்சயிக்கப்பட்ட போதே ராஜா ரகுவன்ஷிய எப்படி கொலை செய்யணும், கொலைக்கு பிறகு சோனம் காணாம போனது மாதிரி எப்படி நாடகம் ஆடணும், சோனம் ஆத்துல அடிச்சுட்டு போன மாதிரி நாடகம் ஆடுறதா, இல்ல வேற ஏதாவது ஒரு பொண்ணை கொன்னு எரிச்சிட்டு சோனம்னு சொல்லி நாடகம் ஆடுறதான்னு ஏகப்பட்ட திட்டங்களையும் கொலை சதியையும் திருமணத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிருக்கா சோனம். இது மட்டும் இல்லாம மே 11ஆம் தேதி திருமணம் முடிஞ்சதுல இருந்து முதலிரவை தள்ளி போட்டு இருக்கா. கவுகாத்தியில இருக்கிற காமாக்கியா கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு அதன் பிறகு வாழ்க்கைய தொடங்குவோன்னு ராஜா ரகுவன்ஷிய ஏமாத்தி இப்படி ஒரு மாஸ்டர் பிளான போட்டது மட்டும் இல்லாம அதை எக்ஸிக்யூட் பண்ண தன்னுடைய காதலனான ராஜ் குஷ்வகான் உதவியோட அவனுடைய ஸ்கூல் நண்பர்கள் விஷால் சௌஹான், ஆகாஷ் ராஜ்புத், ஆனந்த் குர்மின்னு இந்த 3 பேரையும் கொலை பண்ண கூலி ஆட்களா செட் பண்ணி இருக்கா சோனம். இவங்க 3 பேருக்கும் கொடுக்க வேண்டிய காசை தன்னுடைய கணவன் ராஜா ரகுவன்ஷி கிட்டையே ஹனிமூனுக்கான அரேஞ்ச்மெண்ட்டுக்காக காசுன்னு சொல்லி 9 லட்சம் வாங்கி ஆளுக்கு 3 லட்சம் ரூபாயும் கொடுத்திருக்கா. மேகாலயாவுக்கு ஹனிமூன் அழைச்சிட்டு போய் அங்க இந்த 3 கொலைகாரர்களையும் வர வச்சு அதுல ஒருத்தனை டூரிஸ்ட் கைடுன்னும் மத்த 2 பேரும் இங்க டூரிஸ்டா வந்திருக்காங்கன்னு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கா சோனம். இந்த கொலை சம்பவத்தின் போது தன்னுடைய காதலன் ராஜ் குஷ்வகான் தான் கூட இருந்தா மாட்டிப்போன்னு தெரிஞ்சு எதுவுமே தெரியாதது போல அவனை ஊர்லயே இருக்க வச்சுட்டு ஹனிமூனுக்கு வந்து இந்த மோசமான சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கா சோனம். ஹனிமூனுக்கு ஆசையா போன ராஜா ரகுவன்ஷிய முதல் 3 தடவை வெவ்வேறு இடங்கள்ல வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணி இருக்காங்க இந்த கும்பல். ஆனா அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமா இருந்ததுனால இந்த மலைத்தொடர்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து கொலையாளிகள் ராஜா ரகுவன்ஷியோடைய தலையிலேயே அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதன் பிறகு அந்த உடலை யாரும் இல்லாத மலை பகுதியில தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. ராஜா ரகுவன்ஷியோடைய செல்போனை அந்த இடத்திலேயே உடைச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வேற வேற ட்ரெயின் ஏறி உத்தரப்பிரதேசம் வந்து சேர்ந்திருக்கா சோனம். இத்தனையும் விசாரணைன்ற பேர்ல போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வழக்குல இப்ப வரைக்கும் சோனம், அவருடைய காதலன் ராஜ், கூலிப்படைய சேர்ந்த 3 பேருன்னு மொத்தம் 5 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. விசாரணையில தன்னுடைய கணவனை கொலை செய்ய திட்டம் தீட்டியது ராஜ்தானோ அதுல தானும் பங்கேற்றதா சோனம் ஒப்புக்கொண்டிருக்கா. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் மொத்த திட்டத்தையும் முன்னெடுத்தது சோனம் தானோ ராஜ் வாக்குமூலம் அளிச்சிருக்கான். 2 பேரும் மாறி மாறி குற்றம் சாட்டுற நிலையில ராஜாவோட கொலையில முக்கிய குற்றவாளி யாருங்கிறத குறித்து
காவல்துறை இப்போ தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செய்தியாளர்கள் கிட்ட பேசின சோனத்துடைய அண்ணன் ஆதாரத்தோட அடிப்படையில சோனம் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு நாங்க 100% நம்புறோம். இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்க ராஜ் குஷ்வகாக்கும் அவனுக்கு தொடர்புடையவங்களுக்கும் சோனத்துக்கும் எங்களுக்குமான உறவை நாங்க முற்றிலுமா முடிச்சுக்கிட்டோம். ராஜா ரகுவன்ஷியோட குடும்பத்துக்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். சோனம் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டா அவளை தூக்கல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா காதலுக்காக ஏன் இவ்ளோ மோசமான முறையில ராஜா ரகுவன்ஷிய கொல்ல துணிஞ்சா சோனம்? இது பின்னாடி வேற ஏதாவது நோக்கம் இருக்குமா அப்படின்னும் இப்போ போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம திருமணமாகி அவனை விட்டுட்டு போகாம ஏன் இவ்ளோ மோசமா சோனம் ஒரு கொலைய பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கு. இதுக்கு காரணம் சோனமுக்கும் சோனத்தை திருமணம் பண்ண ராஜா ரகுவன்ஷிக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும். சோனம திருமணம் பண்ற முதல் நபர் இறந்துருவார்னு சொன்னதுனால சோனத்தை திருமணம் பண்ண ராஜா ரகுவன்ஷிய கொன்னுட்டு அதன் பிறகு தன்னுடைய காதலனான ராஜ் குஷ்பகான் கூட தன்னுடைய வாழ்க்கைய தொடரலான்னு நினைச்ச சோனம் இப்படி ஒரு மோசமான செயலை செஞ்சிருக்கலான்னு சொல்லப்படுது. எது எப்படினாலும் புதுசா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தன் வாழ்க்கைய நடத்தணும்னு இருந்த ராஜா ரகுவன்ஷி இப்போ உயிரோட இல்ல. ஹனிமூன் போன ராஜா பிணமாக மீட்கப்பட்ட கிரைம் ஸ்டோரிய தான் நீங்க இப்போ கேட்டீங்க. இந்த மாதிரி இன்னும் பல கிரைம் கதைகளை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.